யார் யார் இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த பௌதிக உலகமே ஆன்மீக உலகமாக மாறிவிடும். முக்குணங்களால் தான் இந்த பௌதிக இவர் என்ன சொல்கிற ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பௌதிகம் மேலே யாருக்கு பற்று இருக்கோ அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்காது. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கின்ற எந்த பொருள் மேலேயும் யாருக்காவது பற்று இருந்தால் பகவானுடைய கருணை கிடைக்காது. பின்ன என்ன கிடைக்கும்? பகவானுடைய கருணை கிடைக்காது. பின்ன என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இன்னும் கரெக்டாக ஸ்பெசிஃபிக் ஆன்சராக இருக்கணும். பகவானுடைய கருணை கிடைக்காது. பின்ன அவங்கவுங்க என்னென்ன பண்ணிக்கிட்டாங்களோ அந்த இதோடைய ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான். கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்காது. ஆனால் நம்மளுடைய செயல்களுடைய ரியாக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு. பாவம் யாரும் கேரளாவில் இருந்து என்ன பண்ணாங்க, நர்ஸு கோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஈராக்கில் என்னாச்சு? இப்போ எல்லோரும் திரும்ப வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாமே பகவானுடைய செயல்கள். ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு ஏதோ அந்த சின்ன சின்ன நர்ஸ் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஈராக்குக்கு போனால் நிறைய ஏதோ ஒரு வருஷம் எல்லோரும் நல்ல ஜல்சாவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சு. அங்கிட்டு வரத்துக்கு கூட ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நாட்டு அங்கே போய் அங்கெல்லாம் பேசிக்கா இது பண்ணி இப்போ அவங்களெல்லாம் எத்தனை பேர் 36 46 அத்தனை பேரே அங்கே இருந்து இங்கே ஐஸ்க்கு வந்துருக்காங்க. இதெல்லாம் தேவையா? பகவானுடைய கருணை இதில் ஒன்றுமே இல்லை. நன்றாக நான் சொல்வது புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகம் நம்ம உலகம் இல்லை, இது பௌதிக உலகம். நம்ம உலகம் பகவானுடைய உலகம், ஆன்மீக உலகம். அதனால் இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த பொருள் மேலேயும் யாருக்காவது கொஞ்சாவது பற்று இருந்தால் பகவானுடைய கருணை கிடைக்காது. வேறு என்ன கிடைக்கும்? அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்க்கு ரியாக்ஷன்ஸ் தான் கிடைக்கும். அது நம்மளால் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது தப்பிக்க முடியாது இல்லையா? அது போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை பொருள்களும் கொண்டு போயிட்டு திருப்பதி ஒன்றில் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி, எனக்கு பொருள் மேல் பற்று இல்லை, அதெல்லாம் நான் கொடுத்துடலாமா என்று தேவையில்லை. வேறு என்ன பண்ணணும்? அந்த பொருள்கள் எல்லாம் பகவானுடைய சேவைகளை பயன்படுத்திக்கணும். அப்படி என்று இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு நம்மளுக்கு துண்டது கூட இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபிலாசபி எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னார்ன்ட்டு எல்லாமே வித்துட்டு தெருவுக்கு வந்துட்டாங்க, நல்லதில்லை. இன்னும் இருக்கோ நம்மக்கிட்ட அத்தனையும் பகவானுடைய சேவையில் பயன்படுத்திக்கலாம்.